இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை பற்றி பார்ப்போம். கலர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா கலர் தான் அப்ளை பண்ண போகிறோம். அந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கலர் அப்ளை பண்ணிங்கன்னா பிக்சர்லேயே அந்த லேயர்லேயே வந்து அப்ளை ஆயிரும். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு ஃபைல் இருக்கும். வேணால் அந்த ஃபைலை வச்சுக்கலாம், இல்லாட்டி டெலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ எப்படி ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், ப்ரஷ் டூல் வச்சு நார்மலாக பேக்ரவுண்டில் ட்ராயிங் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆயிரும். அது வந்து கலர்னு நினச்சிக்கோங்க. அதுவே வந்து ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணி நான் அப்ளை பண்ணும்போது எம்டி லேயர் வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டி அதை டெலிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த பிக்சருக்கு வந்து கலர் அப்ளை பண்ணலாம், இன்னொரு பிக்சருக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ கலரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக தானே இருக்கும். என்றைக்குமே ஒரு பிக்சரை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது பேக்ரவுண்டில் தான் இருக்கும். பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணாதீங்க. ஒரிஜினல் தெரியாமல் நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா ஒரிஜினலாக அதனால் என்ன பண்ணிக்கலாம், டூப்ளிகேட்டு Ctrl+J டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சே அதை Ctrl+J கொடுத்தனால டக்குன்னு அதுவே பாருங்கள் டூப்ளிகேட்டாக வந்துருச்சு. இப்போது இதை வந்து நான் லேயர் 1 இதை தான் வந்து நான் எடிட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவில் இமேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கலர் குவாலிட்டியை வந்து ஒரு பிக்சரோட கலர் டெப்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் லேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னோம், அதே மாதிரி தான் கலர் எடிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலர் எடிட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபோட்டோஷாப்பில் வந்து கலர் எடிட்டிங்காகத்தான் வந்து ஃபோட்டோஷாப்பே வர்றது. ஓகேங்களா, இங்கே இருக்கிற என்னென்ன ஆப்ஷன் இருக்குது இதை வந்து செக்ஷன் வைஸாக பிரிச்சுக்கோங்க. மேலே எல்லாம் இருக்கிறது வந்து பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் லெவலு இதெல்லாமே வந்து ஒரு பிக்சரோட பிரைட்னஸையும் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறது. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கலர் டோனை வந்து சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரேடியன்ட்டு இன்வெர்ட் கலர் பண்ணுறது. கீழே அதுக்கு பேலன்ஸ் கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மற்றெல்லாம் ஸ்கிரிப்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரணம் முக்கியம். இப்போ இந்த லேயரு இதில் இங்கே இருக்கிறது பார்த்திங்களா ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கலரு டைரெக்டாக பேக்ரவுண்டில் அப்ளை ஆயிரும். அதுவே பேக்ரவுண்டில் அப்ளை ஆகக்கூடாது ப்ரோ அப்படின்னு வச்சுக்கோன்னா லேயர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லேயர் பாக்ஸில் நீங்கள் எம்டி லேயரெல்லாம் க்ரியேட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. கீழே வந்துடுங்க, ஃபஸ்ட் ஐக்கான் டெலிட்டு, அதாவது அங்கேருந்து வாங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேருந்து வாங்க, டெலிட் பக்கத்தில் நியூ எம்டி லேயர் அது வேண்டாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குரூப் பண்ணிக்கிறது. இப்போ சப்போஸ் நிறையா பண்ணிட்டீங்கன்னா அது லேயர் கசகசன்னு இருக்கும், அது எல்லாத்தையும் குரூப் பண்ணனா குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குதுல்ல, இதுதான் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு சொல்லுவாங்க. இதை நான் கிளிக் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், வைப்ரண்ட்டு, ஹியூ சாச்சுரேஷன் அதெல்லாமே இருக்குங்களா, இன்வெர்ட் பொசிஷன் த்ரெஷோல்டு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா. இங்கே பாருங்கள் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லெவலு இதெல்லாமே இருக்கா. அது இல்லாமல் சாலிட் கலர் மாற்றுறது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு க்ரியேட் பண்ணும்போது இமேஜில் வந்து மிக்ஸ் ஆகாது, அது ஒரு லேயராக வந்து க்ரியேட் ஆகும். லேயர்லேருந்து ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு வரும். டிஃபால்ட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து பிக்சர்லேயே போய் அப்ளை ஆகும். சரி, பிக்சர்லேயே ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இது போகலாம். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணனவே இங்கே பாருங்கள் தனியாக ஒரு பேனல் வந்துருச்சா. இந்த பேனலில் வந்து ப்ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும். ப்ரிவ்யூ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எடிட் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியாது, அதனால் ப்ரிவ்யூ ஆன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ அப்படிங்கிறது கிளிக் பண்ணோன்னா சிஸ்டமே வந்து அதாவது நம்ம அடோப் இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோஷாப், அதுவே வந்து கால்குலேட் பண்ணி இந்த பிக்சருக்கு எவ்வளோ பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வேணுமோ அதை எடுத்து கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆட்டோங்கிறது மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா 38, 36 இதுவே வந்து எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ வந்து ப்ரிவ்யூ ஆஃப் பண்ணி காட்டுறேன். ப்ரிவ்யூ ஆஃப் பண்ணும்போது இப்படி இருக்கும், ஆன் பண்ணோன்னா கலர் கரெக்ஷன் பண்ணும்போது அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள். இதுதான் வந்து இது. இல்லை ப்ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போது இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் நம்மளுக்கு வேணும்னா இதை வந்து பிக்சரை பார்த்தா ஒர்க் பண்ணணும். இங்கே கர்சரை வந்து அந்த டிப்பு மேலே வச்சுக்கோங்க, லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி கீழே எடுத்திங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாகுது, பிரைட்னஸ் ஆகுது, ஓவரால் பிக்சர் பிரைட்னஸ்ஸு. ஓகேங்களா, இது வந்து பிரைட்னஸை மட்டும்தான் கொடுக்கும். கான்ட்ராஸ்ட்டுங்கிறது என்னென்னா அந்த ஃபாக் அடித்ததெல்லாம் எடுத்துட்ரும், அதாவது ரொம்ப லைட் கலர் வந்து ஃபேட் அடித்ததெல்லாம் எடுத்து வர்றது தான் கான்ட்ராஸ்ட்டு, நல்லா டார்க்னஸை கொடுக்கும். இப்போ பாருங்கள், கம்மி பண்ணனா நல்லா ஃபேட் ஆகும், அதிகம் பண்ணனா ஃபேடெல்லாம் எடுத்து விட்டுருச்சுங்களா. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னது ப்ரோ லெகசி, யூஸ் லெகசி அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாக அது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு கால்குலேஷனில் எப்படி ஆட்டோ சொன்னேன் அதே மாதிரி இது ஒரு அட்வான்ஸ் லெவல். கிளிக் பண்ணும்போது அதுவே எடுத்து கொடுக்கும். வேண்டாட்டி கேன்சல் பண்ணிடுறதா. கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிக்சரோட லெவல் வந்து
அது அப்படியே தான் இருக்கும். சரி, அது வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நினச்சிக்கோங்க. லெகசிங்கிறது நீங்கள் எடிட் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு ரீசெட் பண்ணோன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா ரீசெட் ஆயிரும். இது வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டுக்கு. அதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸ் போயிடுறேன். லெவல்ஸுங்கிறது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. இது இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லெவலோட ஆப்ஷன்ஸ் வரும். ப்ரிவ்யூ இருக்குது, ஆட்டோன்னா ஆட்டோ லெவலு, கீழே இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற லெவலில் இந்த 3 டிப்பை யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பிளாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அது வந்து கான்ட்ராஸ்ட் மாதிரி ஃபேடு. இது பார்த்திங்கன்னா ஒயிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் இது வந்து ரொம்ப ஒயிட் ஆகலை, அந்த குவாலிட்டியான ஒயிட்டை வந்து கொடுக்கும். இது என்னென்னா ரெண்டுக்கும் இடையில மீடியம், பிளாக் வேணுமா ஒயிட் வேணுமா அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து ரொம்ப கொடுத்துடக்கூடாது. ஒரு பிக்சர்லேருந்து அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சமாக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு டாக்டர் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த பிக்சருக்கும் இந்த கண்ணை மட்டும் ஹைட் பண்ணி காட்டுறேன். இப்படி இருந்து பாருங்கள். இது வந்து ஒரிஜினல். லெவல் வச்சோன்னா இந்த ஆப்ஷனு இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லெவல் இல்லாமல் இன்னொன்று இருக்குது. இதை டெலிட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்துறேன், ஒரு டூப்ளிகேட் காப்பி. லெவல் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது கர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கர்வ்ஸ் போயிடலாம். இதுக்கு வந்து Ctrl+M. நான் அதான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணாலும் அதுலேயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இங்கே இருக்க, அதாவது 45 டிகிரிக்கு ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைனை இங்கே கீழே இருக்கிற பாயிண்ட்டை பிடிச்சி மேலே இழுத்திங்கன்னா ஒயிட்டு டார்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே இருக்கிறது டார்க்கு ஒயிட்டு லைட்டாக கொண்டு வரும். சென்டரில் பிடிச்சிங்கன்னா ஓவராலாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கலர் தான். இப்போ சப்போஸ் நான் இங்கே வச்சுட்டேன், தப்பாயிருச்சு ப்ரோ, ரீசெட் பண்ணேன்னா இந்த பாயிண்ட்டை பிடிச்சி நல்லா வெளியிறுத்திங்கன்னா போதும், மறுபடியும் ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆப்ஷனு. இது இல்லாமல் இதெல்லாம் என்ன கலர்னால் டோட்டலாக பிக்சரோட கலரு, RGB கலரை வந்து க்ரியேட் பண்ணுது. பர்டிகுலராக இந்த ஒரு பிக்சர்லாம் RGB இது தான் இருக்குது, ரெட் க்ரீன் ப்ளூ தான் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு சேனல் மட்டும் நான் எடிட் பண்ணணும், இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அதிகமாக இருக்குது அப்படின்னா RGBயில் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், க்ரீனை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். க்ரீனை கம்மி பண்ணேன்னா க்ரீனை கீழே இழுக்கலாம். க்ரீன் மட்டும் கம்மியாயிருச்சு, டோட்டலாக க்ரீன் எல்லாமே கம்மியாயிருச்சு பாருங்கள். இந்த பிக்சரில் க்ரீனே இல்லை, இப்போ மற்ற 2 கலர் தான் இருக்குது. இப்போ நான் க்ரீன் அதிகம் பண்ணுறேன்னா இந்த பிக்சரில் க்ரீன் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து க்ரீனை கம்மி பண்ணி மற்ற ஒவ்வொரு கலர் கம்மி பண்ணுங்க. இல்லை ப்ரோ, ப்ளூவை கம்மி பண்ணி காட்டுங்க. ப்ளூவை நல்லாவே கம்மி பண்ணுறேன், இல்லை ப்ளூவை நல்லா அதிகம் பண்ணுறேன். நைட் நேரம் ஆயிடுச்சுங்களா, ஏன்னா ப்ளூ இருந்தால் தானே நைட் நேரம், அதுக்காக ப்ளூ நேரம். சரி, இது வந்து இதில் தான் இருக்குதா, நம்ம லெவல்ஸில் இருக்காதான்னு கேட்டால் லெவல்ஸ்லேயும் இருக்குது. Ctrl+J லேயரில், சரி இமேஜில், அட்ஜஸ்ட்மெண்ட்டில், லெவல்ஸு. இங்கே பாருங்கள், ஓவராலாக நான் கொடுக்கும்போது அந்த பிக்சரில் வரும். இதில் நான் ரெட்டை மட்டும் கம்மி பண்ணுறேன். இந்த இதில் ரெட்டே இல்லை, அவ்வளோதான். இப்போ ப்ளூவை கொஞ்சம் லைட்டாக வேண்டாம், இது வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை, ஆமாம், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ க்ரீனை லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஒரு பிக்சரை பார்த்து அது என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத கலரை வச்சே வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கிறது. சரி ப்ரோ, இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்போசருங்கிறது நம்ம 3ds Maxலேயே பார்த்துருப்போம். பிரைட்னஸை அதிகமாக கொண்டு வருது, ஹைலைட்டாக அதிகமாகும். ஆஃப்செட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது. காமாங்கிறது வந்து வெளுத்த மாதிரி கொண்டு வருது, கான்ட்ராஸ்ட் கண்ட்ரோல் தான். இது வந்து நார்மலாக இருக்கிறது தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலர் டோன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குங்க. வைப்ரண்ட்டுங்கிறது, ஹியூ சாச்சுரேஷனுங்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலர் டோனு. இப்போ வந்து ஹியூ சாச்சுரேஷன் போய்க்கிறேன். ஹியூவில் வந்து ஹியூ கலர் பாருங்கள், டோட்டலாக பிக்சரோட ஆட்டம் கலர் மாதிரி சேஞ்சு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதுவே கலர் டெப்த்து கம்மியாக இருக்குது ப்ரோன்னா சாச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓவர் கலர் டெப்த் வந்து அதிகமாகும். லைட்னஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேட் அடிக்கிறது. ஓகேங்களா, இதுவே வைப்ரண்ட் போயிட்டோன்னா சாச்சுரேஷன் மட்டும்தான், கலர் டெப்த்தை மட்டும்தான் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது பாருங்கள், லைட்டாக இது வந்து வைப்ரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், சாச்சுரேஷன் யூஸ் பண்ணாதீங்க. சாச்சுரேஷனால் லைட்டாக யூஸ் பண்ணாலும் ரொம்ப டார்க் கலர் வந்துடும். ஓகேங்களா, ஒரு பிக்சரோட குவாலிட்டி இப்போ பாருங்கள், இதுக்கும் பார்த்தீங்களா கலர் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் வந்து சியான் மெஜந்தா எல்லோ சிஎம்ஒகே கலரோட RGB கலர் வந்து மிக்ஸ் ஆகும். 2 கலர் RGB மிக்ஸ் ஆகும், சியான் ரெண்டுமே ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எனக்கு RGB கலரும் மிக்ஸ் ஆகணும், சியான் கலரும் மிக்ஸ் ஆகணும். இதுதான் வந்து விண்டேஜ் எஃபெக்ட்டுக்கு வந்து கலர் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். விண்டேஜ் எஃபெக்ட் இல்லாட்டி தேவையில்லை. ஏன்னா RGB கலருங்கிறது பார்த்திங்கன்னா டார்க் கலர், திக் கலர் போகும்.
சியான்ங்கிறது சிஎம்ஐகே கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் அடித்த மாதிரி பிரிண்டிங்கிறதுனால லைட் கலர் வரும். அப்படின்னா கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் விண்டேஜ் எஃபெக்டெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ இமேஜஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் என்ன கலர் இருந்துச்சு அப்படிங்கிறத பிளாக் அண்ட் ஒயிட்டை மட்டும் பர்டிகுலராக பிரிக்கிறது. இது எல்லாமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் அதிலேயே சொல்லியிருப்பேன். பர்டிகுலர் அந்த கலரை மட்டும் நான் இப்போ எல்லோ கலரை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இப்போ க்ரீன்னா க்ரீன் எல்லாம் ஹைலைட் பண்ணி, இல்லை க்ரீன் எல்லாம் டார்க் வேணும் ப்ரோ, ஆனால் க்ரீனை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கரெக்டாக, ஏன்னா நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட்டை மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு பண்ணலாம். சரி ப்ரோ, பிளாக் அண்ட் ஒயிட்டு பண்ணியாச்சு, எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேண்டாம், லைட்டாக அந்த குரோமேட்டிக் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கலர் டின்ட்டு மாதிரி வருது, அதுக்கு என்ன பண்ணுங்களா, கீழே இருக்கு பாருங்கள், டின்ட்டுங்கிறத டிக் ஆன் பண்ணி விட்ருங்க. ஒரே சிங்கிள் கலர். இதில் ஹியூ கலர் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். என்ன டின்ட்டு வேணும், இந்த டின்ட்டு திக்காக வேணுமா ரொம்ப லைட்டாக வேணுமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்கள் தூக்கிட்டு வரலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். குரோமேட்டிக் கலருக்கு டார்க் கலர்னால் டார்க் கலர், லைட் கலர்னால் லைட் கலர். இப்போ ஓகே பண்ணிட்டுனா ஒரே சிங்கிள் கலர் குரோமேட்டிக் கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. அதுக்கு அடுத்த பிக்சர் போய்க்கிறேன். இந்த பிக்சரில் மறுபடி இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஃபில்டர்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே இழுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஒரு கலரு மட்டும், இங்கே என்ன கலர் கொடுக்குறீங்களோ கஸ்டமைஸாக கூட நம்ம கொடுத்துக்கலாம். இது ப்ளூ கலர்னால் அந்த பிக்சர் ஃபுல்லாக ப்ளூ டிண்ட் வந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கலர் இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குங்க ரெட்டு. இது ப்ரீசெட்டு, இது எல்லாமே எனக்கு மேனுவலாக கலர் வேணாலும் அந்த கலர் எவ்வளோ டென்சிட்டி ஃபுல்லாக திக்கு வேணுமா லைட்டாக வேணுமா அப்படிங்கிறது பர்டிகுலர் அந்த ஒரு கலரை மட்டும் சூஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் மிக்ஸுங்கிறது வந்து ரெட் கலர் வந்து அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா அப்படிங்கிறது சரிங்களா. அந்த கலரோட டிண்ட்டை மட்டும் மாற்றி விட்டுறலாம். சேனல் மிக்ஸோட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் லூப்புங்கிறது ப்ரீசெட் மாதிரி தான். இதுவும் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸுங்கிறது நிறைய நெட்லேயே லெட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை கிளிக் பண்ணுறேன். இது ஒரு லெட்ஸ் இங்கே போடுறதுக்கு பொதுவாக வேறு ஒரு பிக்சரில் காட்டுறேன். இந்த பிக்சருக்கு லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் இதில் இப்போ ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கிற ஒரு டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா லெட்ஸுமே ப்ரீசெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து வரும். டிண்டட் கலரே மாறிச்சு பார்த்தீங்களா. டோட்டலாக ஒரு ஃபிலிம் எஃபெக்ட் மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி எஃபெக்ட் தான் வந்து இந்த லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச ப்ரீசெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா என்ன ஆயிடுச்சு, பேக்ரவுண்ட் லேயர்லேயே பார்த்தீங்களா அது வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அண்டு வந்துடுறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். என்ன தான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் காட்சி வைக்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ நான் இமேஜில் போய் யூஸ் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு, அந்த பிக்சர் மேலேயே ஒர்க் ஆச்சு. இந்த டைம் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இல்லாமல் இதை ரெண்டையும் நான் இப்படியே வச்சிட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதே ஹியூ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, எந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த லேயருக்கு மேலே இங்கே ப்ராப்பர்ட்டி நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தள்ளி வச்சுருங்க. நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் தேவைப்படும். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறது தான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இப்போ ஹியூ சேச்சுரேஷன் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். இப்போ மேல் லேயர் இருக்குது, இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ ஓகே பண்ணிடலாம். சரி ப்ரோ, இப்போ எனக்கு இந்த கலர் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வேண்டாட்டி இங்கே மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குது, இந்த லேயரை ஹைட் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள். மறுபடியும் எடிட் பண்ணனா இந்த முன்னாடி இருக்கிற இந்த டப்பாவோட லைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேனல் வந்துடும். எடிட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இது வேண்டாட்டி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருங்கிறது தனியாகவே ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ லெவல்ஸ் கொடுத்து காட்டுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு லெவலில் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுற குவாலிட்டின்னு தானே சொன்னேன். லைட்டாக இன்க்ரீஸ் கலர் டோன் மாற்றுங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆர்ஜிபி அங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே க்ரீனை வந்து அப்படியே கம்மி பண்ணுறேன். அவ்வளோதான். இது எல்லாமே வந்து இங்கே லெவல்ஸ்னு ஒன்று, இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். வேண்டாட்டி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு டெலிட் ஆகிரும். இந்த மாதிரி இருக்கிறது. சரி இப்போ அண்டு வந்துடுறேன். இதில் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணுற பாருங்கள்.
லெவல்ஸில் இது வந்து லெவல் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணனு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ கேட்கலாம், ப்ரோ எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடாது, எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த பூ மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெவல் பக்கத்தில் இந்த ஒரு ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ லெவலில் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும், இந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட்டு செலக்ட் ஆகும். எப்போயுமே லேயர் பாக்ஸில் இந்த ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ஒயிட்டுன்னா என்ன ஆப்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இதில் வந்து லெவல்ஸ் ஃபுல்லாக வச்சிருந்தனால லெவல் ஃபுல்லாக தெரியுது. இப்போ லெவல் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்குமல்ல. இது இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். மற்ற கலரெல்லாம் கொண்டு வர வேண்டாம், பிளாக் இல்லாட்டி ஒயிட்டு லேயர் கான்செப்டை பொறுத்து. இப்போ இந்த ஒயிட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தெரியும், பிளாக் இருந்துச்சுன்னா பழைய கலர் தான் தெரியும். அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒயிட்டை வச்சுட்டு இப்போ அடிச்சு விடுங்க. இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மூத் ப்ரஷ்ஷு, கரெக்டாக இல்லை செலெக்ஷன் டூல் ஏதாச்சும் வச்சு செலெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். இல்லை ப்ரோ செலெக்ஷன் டூல் வச்சு செலெக்ஷன் பண்ணி காட்டுங்க. இப்போது இந்த டூலை அதாவது கீழே பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டை இங்கிருந்து இங்கே செலக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கணுங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இந்த லேயருக்கு போயிட்டு இப்போ செலக்ட் பண்ண ஏரியாவை நான் என்ன செலக்ட் பண்ண ஏரியாவை என்ன பண்ணணும், பிளாக்காக மாற்றணும். அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் பிளாக் வரணும்னா ஆல்ட் பேக் ஸ்பேஸ், இப்போ கண்ட்ரோல் டி கொடுக்குறேன், மூட்டூல் போய்க்கிறான். இப்போ பார்த்தீங்களா இந்த லேயரில் நான் செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் எனக்கு இந்த கலர் வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு கீழே இருக்கிறதெல்லாம் அழிச்சு விடணுமே ப்ரோ, இந்த இடமெல்லாம் வேண்டாம்னா இப்போது இந்த இடமெல்லாம் எனக்கு தேவையில்லாட்டி ஒயிட் கலரில் இருக்கணும். ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க, பி ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ்ஸோட சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். இல்லாட்டி மார்க்கி டூல் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி மேஜிக் வான் டூல், நம்ம என்ன டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேஜிக் வான் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணனா அந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகிடுச்சுங்களா. இப்போ இந்த கலர் வந்து ஒயிட் கலராக இருந்தால் நம்மளுக்கு இந்த இது தெரியாது. ஒயிட் கலர் எங்கே இருக்குது, பேக்ரவுண்டில். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ், எந்தெந்த ஏரியாவெல்லாம் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ், சாரி இந்த ஏரியா அந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம அந்த லேயரை முக்கியமாக பார்க்கணும், அதை பார்த்தாலே கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆஃப் பண்ணுறேன், எல்லா இடத்துலையுமே இதாகும். பேக்ரவுண்டில் மட்டும் பார்த்தீங்களா, பூவை தவிர்த்து பேக்ரவுண்டில் மட்டும் போட்டேன். இல்லை ப்ரோ இது அப்படியே ஆப்போசிட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ இன்வெர்ட் செலக்ட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐங்கிறது செலக்ட் ஆனது இன்வெர்ட் செலக்ட்டு. இதை நம்ம செலக்ட் பண்ணல, அதனால் என்னென்னா இந்த லேயரை மட்டும் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தாலே அப்படியே இன்வெர்ட் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பூ மட்டும் திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஆஃப் பண்ணுறேன். பூ மட்டும் டார்க்கெலாம் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக கலர் கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லேயரில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதும் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வச்சு பண்ணுறதும் வந்து ரெண்டெண்ணம் இருக்குது. ரெண்டில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம எடிட்டிங்கில் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி நானே பார்த்திங்கன்னா ரெண்டையுமே யூஸ் பண்ணுவேன். ஒரு சில பிக்சருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அப்ளை பண்ணுவேன், ஒரு பிக்சருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பிக்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் அந்த டூல்ஸோட ஆப்ஷன்ஸ் தான் வந்து சொல்கிறேன், அந்த டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா அக்யூரேட்டாக கட் பண்ணுறது. இப்போ பென் டூல் அப்ளை பண்ண பார்த்தீங்களா, ஃபுல்லாக கட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து லேசர் டூல்னா ஃபுல்லாக கட் பண்ணுறது. ப்ராக்டிஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தான் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாகவே பழக்கமாகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.